வணக்கம். சல்ஃபரின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது சல்ஃபரின் நன்மைகள், அதன் குறைபாட்டின் அறிகுறிகள், சல்ஃபர் நிறைந்த உணவுப் பொருட்கள். சல்ஃபர் நமது உடலில் காணப்படும் மூன்றாவது மிக அதிகமான கனிமமாகும். இதில் பெரும்பாலானவை சல்ஃபேட்டட் அமைனோ ஆசிட்களில் இருந்து பெறப்படுகின்றன. அமைனோ ஆசிட்கள் புரதங்களை உருவாக்குகின்றன. 22 அமைனோ ஆசிட்கள் உள்ளன. அந்த 22இல் சிலவற்றில் சல்ஃபர் உள்ளது. மிக முக்கியமான சல்ஃபேட்டட் அமைனோ ஆசிட்கள் மித்தியோனின் மற்றும் சிஸ்டீன் ஆகும். மித்தியோனினை உடலில் உற்பத்தி செய்ய முடியாது. எனவே இது உணவில் இருந்து பெறப்பட வேண்டும். மறுபுறம் சிஸ்டீன் நம் உடலில் உருவாக்கப்படுகிறது. இருப்பினும் இதற்கு சல்ஃபரின் நிலையான வழங்கல் தேவைப்படுகிறது. மித்தியோனின் மற்றும் சிஸ்டீனை உடலில் சேமிக்க முடியாது. அதிகப்படியான அளவு சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுகிறது. இல்லையெனில் அது குளூட்டதையான் வடிவில் சேமிக்கப்படுகிறது. குளூட்டதையான் என்பது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது செல்களை சேதத்திலிருந்தும் பல்வேறு நோய்களில் இருந்தும் பாதுகாக்கிறது. இது உடலில் இருந்து நச்சுக்களை அகற்றவும் உதவுகிறது. வேறு பல காம்பவுண்டுகளில் சல்ஃபர் உள்ளது. அந்த காம்பவுண்டுகளின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். முதலில் கெராட்டின் பற்றி சொல்கிறேன். கெராட்டின் மனித தோலின் வெளிப்புற அடுக்கில் காணப்படுகிறது. ஆரோக்கியமான முடி, நகங்கள் மற்றும் செல் வளர்ச்சிக்கு கெராட்டின் தேவை. காண்ட்ரோயட்டின் சல்ஃபேட் என்பது சல்ஃபரை கொண்ட மற்றொரு காம்பவுண்ட் ஆகும். இது மூட்டுகளில் குருத்தெலும்பின் முறிவை தாமதப்படுத்துகிறது. மூட்டுகளின் நகர்திறனை இது மேம்படுத்துகிறது. கீழ்வாதத்தால் ஏற்படும் வலியை போக்க இது உதவலாம். கீழ்வாதம் என்பது மூட்டுகளில் குருத்தெலும்பு உடையத் தொடங்கும் ஒரு நிலை. ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் என்பது சல்ஃபரை கொண்ட மற்றொரு காம்பவுண்ட் ஆகும். ஆற்றல் உற்பத்தி மற்றும் என்சைமின் செயல்பாட்டிற்கு ஆல்ஃபா லிப்போயிக் ஆசிட் தேவைப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கவும் இது உதவுகிறது. புரதங்கள் தவிர சில பி வைட்டமின்களிலும் சல்ஃபர் உள்ளது. அவற்றில் ஒன்று வைட்டமின் B1. இது தியாமின் என்றும் அழைக்கப்படுகிறது. இயல்பான முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு நமக்கு தியாமின் தேவைப்படுகிறது. இனப்பெருக்கம் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் இது தேவைப்படுகிறது. பயோட்டின் என்பது சல்ஃபரை கொண்ட மற்றொரு பி வைட்டமின் ஆகும். ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு பயோட்டின் முக்கியமானது. இது செல் சிக்னலிங் மற்றும் மரபணுக்களை ஒழுங்குபடுத்துவதில் பங்கு வகிக்கிறது. இப்பொழுது நம் உடலில் சல்ஃபரின் பல்வேறு செயல்பாடுகளை பார்ப்போம். சல்ஃபர் செரிமான செயல்பாட்டில் உதவுகிறது. நுரையீரலை சளி உருவாவதிலிருந்து மற்றும் தொற்றுக்களில் இருந்தும் பாதுகாக்கிறது. ஆரோக்கியமான கண்களை பராமரிக்கிறது. கண்களில் கண்புரை உருவாகும் வாய்ப்புகளை குறைக்கிறது. மத்திய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சி மற்றும் வலுவான நோயெதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. இன்சுலின் உற்பத்திக்கும் சல்ஃபர் தேவைப்படுகிறது. கொலாஜனின் உற்பத்திக்கும் சல்ஃபர் தேவைப்படுகிறது. கொலாஜன் என்பது எலும்புகள், தசைகள் மற்றும் தோலில் காணப்படும் ஒரு புரதமாகும். இது சருமத்தை பலப்படுத்துகிறது. கார்டிசோல் போன்ற ஹார்மோன்களின் உற்பத்திக்கும் சல்ஃபர் தேவைப்படுகிறது. ஆல்டோஸ்டிரான் மற்றும் டெஸ்டோஸ்டிரான் மற்ற உதாரணங்கள் ஆகும். இந்த ஹார்மோன்களின் பல்வேறு செயல்பாடுகளை பற்றி இப்பொழுது சொல்கிறேன். கார்டிசால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது. இது மன அழுத்த ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்டோஸ்டிரானின் முக்கிய பங்கு இரத்த அழுத்தத்தை சீராக்குவதாகும். டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஆண் பாலின ஹார்மோன். இது எலும்பு மற்றும் தசை அடர்த்தியை உருவாக்க உதவுகிறது.
சல்ஃபர் குறைபாட்டின் அறிகுறிகளை பார்ப்போம். சல்ஃபரின் குறைபாடு தோல் சுருக்கத்தையும் உடையக்கூடிய முடி மற்றும் நகங்களை ஏற்படுத்துகிறது. மூட்டுவலி, வலிப்பு மற்றும் ஞாபக மறதி போன்றவையும் காணப்படும். இது தவிர உடலில் நச்சுப் பொருட்கள் சேரும். இது புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கலாம். டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய்களின் அபாயமும் அதிகரிக்கிறது. வாயு தொல்லைகள், தடிப்புகள் மற்றும் தாமதமாக காயம் குணமடைதல் ஆகியவையும் காணப்படுகின்றன. சல்ஃபர் நிறைந்த சில உணவுப் பொருட்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சல்ஃபருக்கு பரிந்துரைக்கப்பட்ட உட்கொள்ளல் அளவு எதுவும் கிடையாது. தினமும் சல்ஃபர் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. மித்தியோனின் மற்றும் சிஸ்டீன் நிறைந்த உணவுகள் சல்ஃபர் நிறைந்தவை. முட்டை, மீன் மற்றும் கோழி இறைச்சி ஆகியவை மித்தியோனின் நிறைந்தவை. கொட்டைகள், பால், விதைகள் மற்றும் தானியங்களிலும் மித்தியோனின் உள்ளது. கோழி, சீஸ், முட்டை மற்றும் பருப்பு வகைகள் சிஸ்டீன் நிறைந்தவை. அடுத்து சல்ஃபரை கொண்ட வைட்டமின் நிறைந்த உணவுகளை பார்ப்போம். முழு தானியங்கள், கோழிக்கறி, பீன்ஸ் மற்றும் கொட்டைகள் தியாமின் நிறைந்தவை. அதே சமயம் ஆட்டு ஈரல், முட்டை, மீன், கொட்டைகள் மற்றும் விதைகளில் பயோட்டின் உள்ளது. பூண்டு, வெங்காயம், முட்டைக்கோஸ் மற்றும் காலிஃப்ளவரிலும் சல்ஃபர் உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்க்க மறக்காதீர்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.